சில பழத்துக்கெல்லாம் நல்ல தூய தமிழ்ல என்ன பேர் வரும்னு தெரிஞ்சாலும், அது நம்ம கான்வர்சேஷன்ல வராது. அந்த மாரி தான் இந்த நகாப்பழம்னு சொல்லுவோம்ல. நாவல் பழம் அப்படின்ட்டு தூய தமிழ்ல தெரியும். ஆனா, அதெல்லாம் சொல்றதுக்கு வரமாட்டேங்குது. நகாப்பழம் அந்த மாதிரியே நம்ம சொல்லி பழகிட்டோம். இங்க வந்து கேரளால ஜாஸ்தி கிடைக்கவே கிடைக்காது. தமிழ்நாட்டுல இருந்து சீசன் டைம்ல நெறைய கொண்டு வந்து வித்துட்டுருந்தாங்க. சீசன் டைம்ல மட்டும் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் வந்து நான் நெறையாவே வாங்கிருவோம். அதுவும் போனதையும் தமிழ்ல பேச ஆரம்பிக்கிறப்போ, அவங்களுக்கும் அப்படியே முகம் அப்படியே பிரைட் ஆகும். எந்த ஊர் நீங்க? எங்கேருந்து வர்றீங்க? என்ன வேலை பார்க்குறீங்க? அப்படின்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே கான்வர்சேஷன் போகும். நம்மளுக்கு குடுக்குறப்பயும் 10 பழம் சேர்த்து தான் போட்டு தந்து விடுவாங்க. இந்த டிராகன் ஃப்ரூட்டை மட்டும் என்ன லிஸ்ட்டில் சேர்த்துறதுனே தெரியாது. டேஸ்ட்டும் இருக்காது, பார்க்குறதுக்கு மட்டும் அட்ராக்டிவாக இருக்கும். அந்த கள்ளிப்பழம் கிட்டத்தட்ட அந்த டேஸ்ட்டுக்கு வரும். ஆனால் கள்ளிப்பழம் நல்ல இனிப்பாக இருக்கும். இதில் அந்த இனிப்பும் இருக்காது, சல்லுன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்ன அட்ராக்டிவாக இருக்குதுன்ட்டு இந்த பசங்க வாங்குவாங்க. இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி குழம்பு வைப்பாலும் அதே ஸ்டைலில் தான் காடை குழம்பு. பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் காடை குழம்புக்கு. இதில் குறுத்திருக்கிற பொருள்லாம் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்து கடுகு கருவேப்பிலை போட்டு இந்த பேஸ்ட்டையும் போட்டுட்டு தாராளமாக தண்ணி ஊற்றி வேணும்னா சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டு தேவைக்களவு உப்பெல்லாம் சேர்த்து ஒரு 4-5 விசில் விட்டு இறக்குனீங்க அப்படின்னா போதும். சூப்பரான காடை குழம்பு ரெடி. தேங்க்யூ.